ஹை ஃப்ரெண்ட்ஸ், டுடே டைம் அண்ட் ஒர்க்கில் 3 சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம், ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் சென்று விட்டனர். மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது எழுதுவோம். ஒரு சைடு மனிதர்கள், ஒரு சைடு நாட்கள். 300 மனிதர்கள் 90 நாட்கள் வரும் அந்த உணவு. 20 நாட்களுக்கு பிறகுனால 20 நாள் கழிச்சுட்டா ரிமைனிங் 70 நாள் இருக்கும். ஸோ 300 மனிதர்கள் 70 நாட்கள் சாப்பிடுவாங்க. அப்புறம் 50 பேர் 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் சென்று விட்டனர். அப்போ 300ல் 50 போனால் 250 பேர் இருப்பாங்க. ரிமைனிங்கோட உணவு எத்தனை நாட்கள் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 300ல் இருந்து 250 கம்மியாக இருக்குது. அதே மாதிரி 300 பேர் 70 நாள் சாப்பிட்ருக்காங்க. இப்போ 250 கம்மியான ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதிகமாக உணவுப் பொருள் அதிக நாட்களுக்கு வரும். ஸோ இது ஒரு சைடு கம்மியாக இருக்குது, ஒரு சைடு அதிகமாக இருக்குது. இதோட பேர் எதிர்மாறல். எதிர்மாறல்னால் அப்படியே வேல்யூ போட்டு பண்ணணும். ஸோ 300 இன்ட்டு மேலே இருக்கிறது மேலே 70/250. 0க்கு 0, 6×5 30, 0 5×5 25, 4×5 5, 12×5 60, 12 × 7 7 14, 1 7, 7 8. ஸோ 84 நாட்கள் இந்த உணவு 250 பேருக்கு வரும். ஆன்சர் 84. இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம். 120 பேர் 200 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வைத்துள்ளனர். 5 நாட்களுக்கு பிறகு 30 பேர் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர் எனில் மீதமுள்ள உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நாம் எழுதிடுவோம். மனிதர்கள், நாட்கள். 120 பேர் 200 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. அப்புறம் 5 நாட்களுக்கு பிறகு, ஸோ 5 நாட்கள் 120 பேர் சாப்பிட்ருப்பாங்க. ரிமைனிங் 195 நாட்கள். 195 நாள் தான் இந்த 120 பேரும் சாப்பிடுவாங்க. அப்புறம் 30 பேர் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர். 120 பேர் இருக்காங்க. இப்போ 30 பேர் இறந்துருவாங்க. ஸோ 120ல் 30 போனால் 90. இங்கே ஆட்கள் கம்மியாக இருக்குது. அப்போனா உணவுப் பொருள் அதிகமாகும். இது எதிர்மாறல். எதிர்மாறல்னால் அப்படியே வெளியே போடணும். ஸோ 120 × 195/90. 0க்கு 0, 3 9, 4 12, 1 3, 5 15, சாரி 1/2 18, மிச்சம் 1, 5 15. 65 × 4, 65 4, 5 20, 6 24, 24, 2 26, 260 நாள். ஸோ ஆன்சர் 260. இங்கே இந்த ஸ்டெப் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக ரிமைனிங் நேர்மாறல் எதிர்மாறல் போட்டு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 120 நாள் 120 பேர் 200 நாட்கள் சாப்பிடுவாங்க. அதில் 5 நாட்களுக்கு பிறகு தான் 30 பேர் இறந்துருக்காங்க. ஸோ 200ல் 5 நாள் கழிச்சா 195 நாள் இருக்கும். 195 நாள் 120 பேர் தான் சாப்பிடுவாங்க. அதில் 30 பேர் இறந்ததுனால 90 பேர் ஆயிட்டாங்க. எப்படியும் ஆட்கள் கம்மியானால் உணவுப் பொருள் அதிகமாக சாப்பிடலாம், அதிகம் நாட்கள் வரும். ஸோ எதிர்மாறல். எதிர்மாறல்னால் வேலி அப்படியே எந்த பிளேஸில் இருக்கோ அப்படியே போட்டு அடிக்கணும். ஸோ 120 × 195/90 அடித்தா 260 நாட்கள் வரும். ஆன்சர் 260. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். AB இருவர் ஒரு வேலையை முறையே 12 நாட்கள் 18 நாட்கள் முடிப்பர். 4 நாள் வேலை பார்த்த பிறகு A நீங்கி விடுகிறார்.
மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து குரூப் 1ல் கேட்டிருக்காங்க, 2016 கேட்டிருக்காங்க. கணக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏபி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 4 நாட்கள் வேலை செய்த பிறகு, அப்போனா ஏயும் பியும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ ஏயும் பி முதல் வந்து சேர்ந்து பண்ணணும். ஸோ ஏ + பி. ஏ வந்து 12 நாட்கள், பி வந்து 18 நாட்கள். 12க்கும் 18க்கும் மீட்சிப்பம் எடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து 2ஆல் அடிப்போம். 6 2 12, 9 2 18. அப்புறம் வந்து 3ஆல் 2 3 6, 3 3 9. அவ்வளோதான் அடிக்க முடியும். 2 3 6, 6 2 12, 12 × 3 36, 12 × 3 36. ஸோ 3 வந்து மேலே பெருக்கணும். 18 × 2, அதே 2 மேலே பெருக்கணும். ஸோ +2. ஸோ 5/36. இது வந்து அடிக்க முடியாது. அவங்க வந்து 4 நாட்கள் வேலை பார்த்த பிறகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 நாட்கள் வந்து 4 வந்து மேலே போடணும். இந்த மாதிரி சம்மு வந்து மேலேயும் கீழேயும் அடிக்கிற மாதிரி தான் வேல்யூ கொடுப்பாங்க. ஸோ 1 4 4, 9 4 36. ஸோ 4 நாட்கள் வந்து ஏயும் பி வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ 9ல் வந்து 5 பங்கு வேலை வந்து அவங்க பண்ணிட்டாங்க. ரிமைனிங் ஒர்க் வந்து பி மட்டும் முடிக்கிறார்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் ஒர்க் எவ்வளோனா 9ல் 5 பங்கு போனால் 9ல் 4 பங்கு வேலை இருக்கும். பி பண்ணுறாங்க. பி வந்து 18 நாட்கள் முடிப்பார். ஏ வந்து 12 நாள், பி வந்து 18 நாள். ஸோ 18. இதுவும் அடிக்கிற மாதிரி தான் வரும். 9 9, 9 18. ஸோ 4 2 8 நாட்கள். ஸோ ஆப்ஷன் வந்து டி குறிச்சிட்டு வந்துடுவோம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இவங்க பி மட்டும் மீதமுள்ள வேலை வந்து 8 நாட்கள் பண்ணுவாங்க. அப்புறம் ஏயும் பியும் சேர்ந்து ஒரு 4 நாட்கள் பண்ணுவாங்க. ஸோ 8 + 4 12 நாட்கள் பண்ணுவாங்க. ஆன்சர் வந்து சி 12 நாட்கள். நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, கொஸ்டின் வந்து சரியாக வந்து வாசிக்க மாட்டோம். ஈஸியான கணக்கு தானே. பியோட வேலை ரிமைனிங் வேலை எவ்வளோ நாள் பண்ணியிருக்காங்கன்னு ஈஸியாக 8 வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 8ன்னு போட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் வந்து முழுவதும்னு நம்ம வாசிக்காமல் இருந்ததுனால ஒரு என்ன பெரிய மிஸ்டேக் ஆயிரும். ஸோ 8 இந்த 4 வந்து கூட்டணும். 8 + 4 12 நாட்கள். முழுவதும் வேலை பார்க்க வந்து 12 நாட்கள். தேங்க்யூ.